ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி நேந்திரங்காய் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நாகர்கோவில் ஸ்பெஷலுங்க, உப்பேரின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ டேஸ்டியான இந்த உப்பேரியை நம்ம வீட்லேயும் ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 6 மீடியம் சைஸ் உள்ள நேந்திரங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதை தோல் சீவி எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்கிற இந்த காம்பை கட் பண்ணி எடுத்துருங்க. அது கூடவே கீழே பாருங்கள், இந்த மாதிரி காம்பையும் நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி நீங்கள் கீறி விட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தோல் எடுக்க வந்துடும். இப்போ பாருங்கள், கையில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு தோல் உறிஞ்சி வருது பாருங்கள். அப்படி உங்களால் இந்த மாதிரி எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் நார்மலாக கத்தியை வச்சு இல்லைனா பீலர் வச்சு நீங்கள் தோலை சீவி எடுத்துக்கோங்க. இது நேந்திரங்காவாக இருந்தால் இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு உரிக்க வந்துடும். கத்தியை வச்சு ஒரு கீரல் இல்லைனா 2 கீரலோ நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி தோல் உரிக்க வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுல்ல. இந்த மாதிரி தோலை நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடுவில் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி சைஸில் நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாக இருந்ததுன்னா உங்களுக்கு உள்ளார வேகாமல் இருக்கும். ரொம்ப மெலிசாக இருந்துட்டாலும் சிப்ஸு மாதிரி ஆகிடுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரியே எல்லா வாழைக்காயும் இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸில் இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ கட் பண்ண எல்லா நேந்திரங்காயும் இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அது கருத்துரும். அதனால் இந்த மாதிரி தண்ணியில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லா நேந்திரங்காயும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் கலர் கருக்காமல் இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. நல்லா இது ஊறினதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நார்மல் சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அதே அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். கொஞ்சம் இந்த மாதிரி கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு ஒரு 2 இன்ச் அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது காஞ்ச இஞ்சிங்க. இது நல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் உங்களுக்கு கிடைக்கும். இதை நல்லா இடிச்சிட்டு இந்த மாதிரி கையிலையே பிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா மிக்சியில் அரைப்படாது. அதனால் இந்த மாதிரி கையில் இடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு உரல் வச்சு இடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் பிச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 5-6 ஏலக்காயை இந்த மாதிரி தோல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க விதையை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் தோல் நீக்கி நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதையும் ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ நம்ம இந்த நேந்திரங்காயை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அங்கங்கே திரியாக தெரியுது பாருங்கள். இதெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க.
பாருங்கள் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பொரிக்கிற வரைக்கும் தண்ணி இல்லாட்டினா கூட கருத்து போகாதுங்க. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் வடித்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பொரிக்க தேவையான நேந்திரங்காய் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே பொரிச்சு எடுக்க போகிறோம். இது பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் இது கருத்து போகாது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சூடு ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா உங்களுக்கு வெளியில் மட்டும் வெந்திருக்கும், உள்ளார வேகாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க அந்த நேந்திரங்காயை 2 ஷிஃப்டாக இது மாதிரி பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி நேந்திரங்காயும் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு இதை அப்படியே உதுத்து விட்டுக்கோங்க. இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டி வரும். இந்த மாதிரி கரண்டியில் லேசாக இந்த மாதிரி உதுத்து விடுங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் கூட வச்சு நல்லா வேக விடுங்க. இது நம்ம மஞ்சள் தண்ணியும் உப்பு போட்டு கழுவுனனால மேலே சீக்கிரமாக உங்களுக்கு கருகி வராது. நல்லா பொறுமையாக வெந்து கரெக்டாக உங்களுக்கு கரெக்டான கலரில் வரும். இப்படி நீங்கள் கழுவாமல் டைரெக்டாக சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே சீக்கிரமாக ப்ரௌன் கலர் ஆயிரும், உள்ளார உங்களுக்கு வெந்துருச்சான்னு தெரியாது. இப்போ நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் இப்போ அமுக்கி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல. இது திருப்பி வேக விடலாம். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் திருப்பி உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குல்ல. இது இன்னும் நல்லா வெந்துருச்சான்னு தெரியறதுக்காக இந்த மாதிரி கையில் நீங்கள் அப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா கல் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஹார்டாக இருக்கும்போது தான் அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இதை அப்படியே எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள் நம்ம நல்லா மஞ்சள் தண்ணியில் நல்லா கழுவிருக்கோம்ல உப்பு போட்டு, அதனால பாருங்கள் நல்லா கருகிலாம் இல்லாமல் கரெக்டான எல்லோ கலரில் வந்திருக்கு. இது நீங்கள் நல்லா கழுவாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே நல்லா கருகுன மாதிரி ப்ரௌன் கலராக ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டான கலரில் வரும். இப்போ நம்ம இதெல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஷிஃப்ட் அதே மாதிரி நீங்கள் போட்டு பொரிச்சுக்கோங்க. இது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கையில் பட்டுருன்னு நினச்சிங்கன்னா அதே கரண்டிலேயே நீங்கள் இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்த உடனேயும் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் உதுத்து விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா உங்களுக்கு வெளியில் மட்டும் வெந்திருக்கும், உள்ளார வேகாமல் இருக்கும். இதே மாதிரியே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க, கம்மியாக சேர்த்தா தான் உங்களுக்கு பாகு பதம் சீக்கிரமாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ அதை வடிகட்டி எடுக்கணும். ஆனால் தூசி எதுவும் இருக்கும், அதனால தான் இதை வெல்லம் ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த வெல்லத்தை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கம்பி பதம் அளவுக்கு நல்லா பதம் வர அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா திக்கான பதத்துக்கு இருக்குது பாருங்கள். கையில் இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும். அப்படி நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் எடுக்க சிரமமாக இருந்தால் ஒரு சின்ன தட்டில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் இந்த மாதிரி பாகு நீங்கள் ஊற்றும்போது பாகு உங்களுக்கு அடியில் பாருங்கள் அப்படியே செட் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதில் சுக்கு பொடியும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சுக்கும் ஏலக்காயும் அரைச்சோம்ல அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த நேந்திரங்காயை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே எல்லா பாகும் அந்த நேந்திரங்காயில் படுற மாதிரி
நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா நேந்திரங்காலையும் அந்த வெள்ளைப்பாகு கோட்டிங் ஆகணும். அதனால் நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல சர்க்கரையும் அரிசி மாவும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து பிரட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், அந்த நேந்திரங்காய் மேலே ஒரு கோட்டிங் மாதிரி அப்படியே அந்த அரிசி மாவும் சர்க்கரையும் அப்படியே கோட்டிங் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அப்படியே ட்ரை ஆன மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்து அதை அப்படியே கிளறி விடுங்க. உங்களுக்கு கிளறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், எல்லா சைடும் நல்லா கோட்டிங் ஆகி வருதில்ல. இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்க அரிசி மாவும் சர்க்கரையும் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லா அரிசி மாவும் சர்க்கரையும் இதில் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ட்ரையாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியது தான். எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சர்க்கரையை பொடி பண்ணாமல் சர்க்கரையை முழுசாக கூட இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அருமையான உப்பேரி நம்ம வீட்டிலையே நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள். இப்போ நான் இதை எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் கோட்டிங் ஆகி வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கட்டுமா? இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக அருமையாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.